இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு and அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். BSc, MSc and post basic BSc. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவுடைய தேர்தல் வெற்றிக்காக பிரிக்கப்பட்டுள்ள 8 மண்டலங்களில் ஒவ்வொரு மண்டல வாரியாக வெற்றிக்கான சாதகங்கள் பாதகங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மண்டலம் வடக்கு மண்டலம். அமைச்சர் ஏவ வேலு அவர்களை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட வடக்கு மண்டலம். ஸோ அதனை பற்றி விரிவாக பேச ஐபிசி தமிழுடைய அரசியல் நிர்வாக பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஏவ வேலு அவர்களிடம் கிட்டத்தட்ட 41 தொகுதிகள் 7 மாவட்டங்கள் அதை ஒப்படைச்சிருக்காங்க. எப்படி இருக்க போகுது? திமுகவுக்கு சாதகமாக இருக்க போதா பாதகமாக இருக்க போகுது? எந்தெந்த மாவட்டம்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னென்ன மாவட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு. தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி. இதை நம்ம இந்த 7 மாவட்டத்தை நம்ம 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். தருமபுரி, சேலம் ஒன்று, மிச்சம் இருக்கிறது. இவர்கிட்ட எதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேலம் சேலம் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பழைய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் போன அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் தான் 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த பழைய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம், இவருடைய திருவண்ணாமலை மாவட்டம், அதுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதில் தருமபுரி, சேலம் இருக்கிற அந்த 16 தொகுதிகளை ஒன்றாவும், மிச்சம் இருக்கிற 25 தொகுதிகளை ஒரு இதாகவும் நம்ம பார்க்க வேண்டியது. முதல்ல தருமபுரி சேலத்தை எடுத்துக்கலாம். தருமபுரி சேலத்தில் இருக்கிற மொத்தம் அந்த 16 தொகுதிகளில் இப்போ திமுக கையில் இருக்கிறது ஒரே ஒரு தொகுதி தான். சேலம் மாவட்டத்தில் ஒரே ஒரு தொகுதி. பணமரப்பட்டி ராஜேந்திரன் எம்எல்ஏவா இருக்கார். இப்போ ஒரு அமைச்சராகவும் இருக்கார். அதை தாண்டி தருமபுரி டிஎம்கே போன எலெக்ஷனில் வாஷ் அவுட், ஒரு தொகுதி கூட அவங்க வெற்றி பெறல. சேலத்தில் ஒரே ஒரு தொகுதி தான் வெற்றி பெற்றாங்க. ஏன் அப்படின்னா சேலம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த மாவட்டம் அப்படின்றதுனால அங்கே அவங்களுக்கு இயல்பாகவே அதிமுக பாமக கூட்டணிக்கு இருந்த அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான வெற்றியை கொடுத்தது. அதே மாதிரி தருமபுரியிலையும் அதிமுக 3 தொகுதியிலையும் பாமக 2 தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, அப்போ கொடுக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு. இன்னொன்று, பாமக அதிமுக ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சிருந்தாங்க. 2019 மக்களவைத் தேர்தல் முடிஞ்ச உடனே அன்புமணி ராமதாஸுக்கு மாநிலங்களவை பதவி கொடுத்ததாகட்டும், 2019 டிசம்பரில் ஒரு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒரு 23 மாவட்டங்களுக்கு ஏதோ நடந்தது. அப்போ சேலத்துக்கும் நடந்தது. சேலத்தினுடைய மாவட்ட கவுன்சில் பதவியை எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட கவுன்சில் பதவியை கூட்டணி கட்சியான பாமகவுக்கு அவங்க விட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ பாமகவுக்கான பலம் ஒரு நல்ல ஓட் டிரான்ஸ்ஃபர் அங்கே நடந்திருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் பாமக மொத்தமாகவே 5 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதில் 4 தொகுதி இந்த 2 மாவட்டத்திலே தருமபுரியில் 2 தொகுதி, சேலத்தில் 2 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு 4 தொகுதி இதுக்குள்ளேயே வந்திருந்தது. ஸோ இந்த 16 தொகுதிகள் ஏவா வேலுவுக்கு ரொம்ப சவாலாக இருக்க போகுது. முதல்ல நம்ம தருமபுரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தருமபுரியில் இருக்கிற 5 தொகுதிகளில் பெண்ணாகரம் தொகுதியில் ஜிகே மணி எம்எல்ஏவா இருக்கார். தருமபுரியில் பாமகவினுடைய வெங்கடேஸ்வரன் எம்எல்ஏவா இருக்கார். மிச்சம் இருக்கிற பாப்பிரெட்டிப்பட்டி இன்னொரு தொகுதி, இதெல்லாம் பாலக்கோடு, இந்த 3 தொகுதியிலையும் அதிமுக வசம் இருக்கு. இதுல திமுகவுக்கான ஃபேக்டர் என்னவா இருக்கும்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, 2024 மக்களவைத் தேர்தலில் தருமபுரி எம்பி தொகுதியில் திமுக வெற்றி பெற்று இருக்கு. ஸோ அதை இதுல பொருத்தி பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு மக்களவைத் தேர்தலையும் சட்டப்பேரவை தேர்தலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா நான் நேற்றே சொன்ன மாதிரி ஒரு மக்களவைத் தேர்தலுக்குள்ள 6 அசம்பிளி கான்ஸ்டியூன்சி வரும். ஒரு தொகுதி நம்ம கை கொடுக்கலனாலும் இன்னொரு தொகுதியில் வாக்குகளை அதிகமாக பெறும்போது நம்ம வெற்றி பெறதுக்கான ஒரு கட்சி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் அதை பொருத்தி பார்க்க முடியாது. 2024 மக்களவைத் தேர்தலில் ஏர்லி ட்ரெண்ட்ஸில் தருமபுரியில் சௌமியா அன்புமணி தான் முன்னிலையில் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் திமுக இழக்க போகிற ஒரே தொகுதியாகவும் என்டிஏ கிடைக்க போகிற ஒரு தொகுதியாகவும் தருமபுரி இருக்கும் அப்படின்றதான் ட்ரெண்ட்ஸாக இருந்தது. அப்படிதான் போச்சு. ஆனால் கடைசி ஒரு சில சுற்றுகளில் தான் மணி லீட் எடுத்தார். 20,000 வாக்குகளில் வெற்றி பெற்றார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற அந்த பாக்கெட்டான வாக்குகள். பாமக ஆப்வியஸாக அவங்க ஒரு 1 இயர் கன்சால்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆன்டி ஒன் இயர் கன்சால்டேஷன் எதிர்ப்பக்கம் நடந்தது. அந்த வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு கை கொடுத்திருந்தது. இந்த முறை அது நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்கேயும் திமுகவுக்கு நிறைய பேர் இங்கே இருக்கவும் செய்கிறாங்க. பெண்ணாகரத்தில் அன்புமணி ராமதாஸ் 2016 தோற்கடிச்ச இன்பசேகரன் இருக்கிறார். அதுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் இருக்கார். ஸோ பழனியப்பனுக்கு பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் ஒரு களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ இவங்களையெல்லாம் சேர்த்து வேலை வாங்க வேண்டிய அந்த விஷயமும் ஏவா வேலுவுக்கு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே தருமபுரியில் திமுகவில் உட்கட்சி பூசல் கொஞ்சம் அதிகம். இப்போ சமீபத்தில் தான் ஒரு மாவட்ட செயலாளர் திமுகவில் மாற்றப்பட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பி கலெக்டர்லாம் நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு பேசின அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி ஒரு மாற்றப்பட்டிருந்தார். எம்பியவே மாவட்ட செயலாளராகவும் நியமிச்சிருக்காங்க. இப்போ தருமபுரி மாவட்டத்தினுடைய திமுக ஓரளவுக்கு
முன்னாள் அமைச்சர் பழனியப்பனுடைய கண்ட்ரோலில் வந்து வந்துருச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா மணிக்கு வந்து எம்பி சீட் வாங்கி கொடுத்து அவர் தான் வந்து எம்பி தேர்தல் நிற்க வேண்டியது. ஆனால் மணியை பரிந்துரை பண்ணதும் மணிக்காக கடைசி வரை களத்தில் நின்று வேலை பார்த்ததும் வந்து பழனியப்பன் தான். பழனியப்பனுடைய பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் வந்து கை கொடுத்திருந்தது. குறிப்பாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது தேர்தலுக்கு முன்னாடியே வன்னியர் வாக்குகள் சௌமியாவுக்கு விழும், ஆனாலும் மணி ஜெயிச்சிருவார். ஏன்னா பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் மற்ற சமூகங்களினுடைய வாக்குகளும் இருக்குது. நீங்கள் பழனியப்பன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். அங்கே வந்து செட்டியார் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் இருக்குது. இந்த வாக்குகள் எல்லாம் வந்து திமுகவுக்கு விழும். அதெல்லாம் வந்து வழக்கமாக பழனியப்பனுக்கு விழுகிற வாக்குகள், இதெல்லாம் வந்து திமுகவுக்கு வரும், மணி ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறதான் தேர்தலுக்கு முந்தைய கணிப்பாகவே இருந்தது. அது நடந்தது. ஸோ இப்படி இவங்க தனித்தனி தொகுதிகளில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வெற்றி பெற கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமான ஒன்று, அதிமுக பாமக மறுபடியும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா 2021 இருந்த அந்த கெமிஸ்ட்ரி வந்து இப்போ இருக்குமான்றது வந்து ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா பாமகவுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள் ஏற்கனவே பாமகவே ஒரு பக்கம் பலவீனப்படுத்தியிருக்கு. பாமகவுக்குள்ளே நடக்கிற குழப்பங்களை வந்து அதிமுக ஒரு மாதிரி கிண்டல் தொனிலேயே வந்து அணியிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து களத்தில் எதிரொலிக்கும். அதிமுக பாமக கூட்டணி அமைஞ்சாலும் அந்த கெமிஸ்ட்ரியில் இருக்கிற குறைபாடு வந்து தருமபுரி மாவட்டத்தில் இவங்களுக்கு உதவலாம். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே அமைப்பு ரீதியாக திமுகவுக்கு வந்து 3 மாவட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு மாவட்ட செயலாளர் செல்வ கணபதி சேலம் எம்பியாக இருக்கிறார். இன்னொரு மாவட்ட செயலாளர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வந்து அமைச்சராக இருக்கார். இன்னொரு மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கம். இந்த SR சிவலிங்கத்துக்கு வந்து இப்போ வரப்போகிற மாநிலங்களவை தேர்தலில் வந்து எம்பி பதவிக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த எம்பி பதவிகளை வந்து திமுக ஒரு சீனியரை வந்து அனுப்புகிற ஐடியாவில் இருக்கிறாங்க. அது வந்து சிவலிங்கம். ஏன்னா வந்து சேலத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து சேலத்தை உடைச்சாகணும் அப்படின்றதுல வந்து திமுக ரொம்ப கீனாக இருக்கிறாங்க. அவங்க கடந்த முறையே வந்து அதுக்கான வியூகத்தை வகுத்தாங்க, அது மிஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த முறை வந்து ஏவாவேலு களமிறக்கப்பட்டதுக்கான காரணமும் வந்து எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது வந்து சேலத்தோட சுருக்கிடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 மாவட்ட செயலாளர்களும் பொறுப்பில் இருக்காங்க. ஒருத்தர் எம்பியாகவும் இன்னொருத்தர் அமைச்சராகவும். ஸோ இன்னொருத்தருக்கும் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அவர் மூலமாக அங்கே பண்ணுற விஷயங்களை வச்சு சேலம் மாவட்டத்தில் ஒரு கணிசமான தொகுதிகளை வந்து இந்த பக்கம் எடுத்துடலாம். 11 தொகுதிகளில் அவங்க 4 தொகுதி ஜெயிச்சாலுமே வந்து திமுகவுக்கு வெற்றி தான். 1லேருந்து 4க்கு போகிறதுமே வந்து திமுகவுக்கு வெற்றியாக தான் இருக்கும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 8லேருந்து அவங்க குறைஞ்சாங்கனாலும் அது அவங்களுக்கு தோல்வி தான். இந்த இடத்த வந்து திமுக வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் ஏவாவேலுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார். ஏன்னா நீங்கள் 2024 மக்களவைத் தேர்தலை பார்த்தா தெரியும், அவர் அதிகமாக ஒரு தொகுதியில் பிரச்சாரம் பண்ணாரா அது சேலத்தில் தான் பண்ணார். சேலத்தில் வந்து 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் செல்வ கணபதி வெற்றி பெறாரு. கடந்த தேர்தலோட 2019 தேர்தலை விட வாக்கு வித்தியாசம் குறைவு. அதில் வந்து அதிமுக வேட்பாளருக்கு அதிகமான வாக்குகள் கிடைச்சது எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய எடப்பாடி தொகுதியில், எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் தான் அதிமுக வேட்பாளர் வந்து ஒரு நல்ல லீடை காட்டுறார். அதுதான் வந்து செல்வ கணபதிக்கும் அதிமுக வேட்பாளருக்குமான அந்த வெற்றி வித்தியாசத்தை வந்து பெரிய அளவில் குறைக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஆனாலுமே கூட சேலத்தை ரொம்ப வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாகவே பார்க்கிறார். சேலத்தில் எந்த விஷயம் நடந்தாலும் இப்போ வந்து ஒரு பூத் கமிட்டி மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு எல்லா மாவட்டத்திலையும் நடக்க சொல்லி அதிமுக தலைமையிலிருந்து உத்தரவு போட்டாங்க. மற்ற எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து மேலிடத்திலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் போனாங்க, பொறுப்பு நிர்வாகிகளாக அவங்க போய் நடத்தினாங்க. ஆனால் சேலம் மாவட்டத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை போய் உட்கார்ந்தார். ஒரு பொதுச் செயலாளர் ஒரு மாவட்டத்தினுடைய பூத் கமிட்டி கூட்டத்தை நடத்தினார். ஸோ சேலத்தை வந்து அவர் இன்னும் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அதை இவங்க உடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்றா இவங்களுக்கு இருக்கும். இன்னொன்று வந்து சேலத்தில் தலைவர்கள் இருக்காங்க. செல்வ கணபதி இருக்கிறார், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் இருக்கிறார், SR சிவலிங்கம் இருக்கிறார். கட்சியினுடைய அமைப்பு என்னவா இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி. கட்சியினுடைய அமைப்பு பலமாக இருக்கா, வீரபாண்டிய ஆரம்பம் காலகட்டத்தில் இருந்த மாதிரி இன்னும் வந்து சேலத்தில் வந்து திமுக வலிமையாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்னும் வந்து கொஸ்டினபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து சேலம் வந்து ஏவாவேலுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். சமீபத்தில் வந்து ட்விட்டரில் ஒருத்தர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, இது திமுக பண்ணுமான்னு தெரியல, செல்வ கணபதியை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிறுத்தலாம். அப்படி நிறுத்தினீங்கன்னா அவரை வெற்றி பெற வைக்க முடியாது, எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க முடியாது, ஆனால் அவர் அந்த தொகுதிக்குள்ளேயே வந்து நிறுத்திடலாம். 2011 எப்படி ஜெயலலிதா ஸ்டாலினுக்கு எதிராக சைதை துரைசாமியை களமிறக்கி ஒரு பெரிய போட்டியை கொடுத்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம். இது பண்ணுவாங்க. ஒரு தேர்தலில் வந்து முக்கியமான தலைவருக்கு எதிராக வந்து ஒரு வலிமையான வேட்பாளர் நிறுத்தும் போது அவங்க வேறு தொகுதிகளில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத சூழல், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும். இதை வந்து காலமாக வந்து பண்ணுவாங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு முறை புரசைவாக்கத்தில் பேராசிரியர் அன்பழகனுக்கு எதிராக வலம்புரி ஜானை நிறுத்தியிருந்தார். அவர் வந்து பேராசிரியர் வேற எங்கேயும் போய் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது பெரிய அளவில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்திருந்தது. 2011 ஜெயலலிதா பண்ணியிருந்தாங்க. 2021 திமுகவுக்கு அந்த ஐடியா இருந்தது. எடப்பாடி தொகுதியில் செல்வ கணபதியை தான் களமிறக்கணும். எடப்பாடி தொகுதியில் வந்து வன்னியர் வாக்குகள் அதிகம், செல்வ கணபதி ஒரு வன்னியர்ன்றதுனால அவரை வச்சு ஒரு டஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஆனால் செல்வ கணபதிக்கு வந்து அந்த வழக்கில் இருந்த பிரச்சனைகள் முழுமையாக தீரலைன்றதுனால அப்போ ஒரு போட்டியிடலை.
அவர் சொன்ன ஒரு ஆள் வந்து போட்டிட்டு இருந்தார். இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. இது திமுக கையில் எடுக்குமான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செல்வ கணபதி நிறுத்துறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஆனால் ஒரு எம்பியை கொண்டு வந்து நிறுத்தினாலே வந்து இவங்க வெற்றியை பற்றி கவலைப்படாமல் தான் நிறுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இதில் இருக்குது. ஏவா வேலுவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பார். அதை தாண்டி தான் வந்து உங்க இந்த 16 தொகுதி தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் இதை தவிர்த்து அவர் கட்டுப்பாட்டில் வர்ற அந்த மற்ற 25 தொகுதிகளில் வந்து திமுக வசம் வந்து 19 தொகுதிகள் இருக்குது. திமுக கூட்டணி வசம் 19 தொகுதிகள் இருக்குது. ஆனால் இந்த 16ல் 1 தான் இருக்குது. ஸோ இந்த 16ல் இவர் எத்தனை அதிகப்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தான் இவருக்கான உண்மையான சவாலாக இருக்க போகுது. ஸோ அதனை தாண்டி சேலம் மேற்கும் மேட்டூரும் பாமக வசம் இருக்குது. பாமக எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ பாமக இந்த அளவுக்கு பாமக வந்து அவங்க எந்த கூட்டணியில் இருக்க போகிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. பாமக இன்னும் வந்து ஒரு ஆசிலேஷனில் இருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து இன்றைக்குமே வந்து தருமபுரியில் ஒரு பேசியிருக்கார். நான் தான் வந்து பாமக தலைவர் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் பட வந்து ஒரு பேசியிருக்கார். அப்படியே அந்த வீடியோ நாளைக்கு போகும். நேற்று பேசியிருந்தான்னு சொல்லியிருக்கணும். அவர் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து அவர் பேசியிருக்கார் தருமபுரியில். இந்த விஷயம் வந்து நான் தான் வந்து பாமகனுடைய தலைவர் அப்படிங்கிற அர்த்தம் வர்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருக்கார். பாமகவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வந்து முதல்ல செட்டில் ஆகணும். அதுக்கு செட்டில் ஆனதுக்கு பிறகு தான் அவங்க எந்த கூட்டணிக்கு போக போகிறாங்க. நான் முன்னாடி தருமபுரிக்கு சொன்ன மாதிரி அதிமுக பாமக கூட்டணி மறுபடியும் அமைஞ்சாலும் 2021 இருந்த கெமிஸ்ட்ரி வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகுமான்றது வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஸ்டில் திமுகவுக்கு வந்து தருமபுரியும் சேலமும் பெரிய சவாலாக இருக்கும். அந்த சவாலை எப்படி சமாளிக்க போகிறார் ஏவா வேலு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து அவருடைய சொந்த மாவட்டமான திருவண்ணாமலை. ஸோ அங்கே எப்படி இருக்க போகுது? திருவண்ணாமலை வந்து திமுகவுக்கு சாதகமான மாவட்டம் தான் எல்லா காலகட்டத்திலையும். நீங்கள் திருவண்ணாமலை தொகுதியை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் உதயசூரியன் சின்னம் வெற்றி பெறாத சில தொகுதிகள் இருக்குது. பெருந்துறை மாதிரியான தொகுதிகளில் வந்து இப்போ வரைக்கும் உதயசூரியன் வெற்றி பெற்றதே இல்லை. அதே மாதிரி திருவண்ணாமலை சட்டப்பேரவை தொகுதியில் இப்போ வரைக்கும் இரட்டை இலை வெற்றி பெற்றதே கிடையாது. அதே மாதிரி இன்னும் சில தொகுதிகளுமே இருக்குது இரட்டை இலை வெற்றி பெறாத தொகுதி. அதில் வந்து திருவண்ணாமலை வந்து முக்கியமான ஒரு தொகுதி. இப்போ வரைக்கும் வந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட யாரும் திருவண்ணாமலையிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதே கிடையாது. ஸோ வந்து அது திருவண்ணாமலை வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு மாவட்டமாக தான் இருக்குது. அதிமுக வசம் இருக்கிற அந்த திருவண்ணாமலையில் 8 தொகுதிகளில் வந்து 2 அதிமுக வசம் இருக்குது. அது ரெண்டுமே வந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. போலூர் ஒன்று, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, போலூர் வந்து ஆரணி வந்து சேவூர் ராமச்சந்திரன். இது 2 முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிற தொகுதிகளாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து உட்கட்சி குழப்பங்களும் பெரிய அளவில் வந்து இல்லை. ஏன்னா அங்கே திருவண்ணாமலையில் ஒருத்தர் வந்து கட்சியில் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஆப்வியஸாக வந்து ஒரு வேலு பக்கம் தான் நிற்கிறதா இருக்கும். நீங்கள் போலூர் தொகுதி வந்து 2016 திமுக வெற்றி பெற்றிருந்தது. அந்த தேர்தலில் வந்து திமுகவை சேர்ந்த ஒருத்தர் சுயேட்சையாக போட்டிட்டு இருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 30,000 வாக்குகள் வாங்கியுமே திமுக வேட்பாளர் அங்கே வெற்றி பெற்றிருந்தார். அந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியாக தான் வந்து இருந்தது. ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து இவருக்கு பெரிய அளவிலான சிக்கல்கள் இருக்காது. அதை தாண்டி இந்த பழைய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் இருக்கு இல்லையா, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கிற அந்த 13 தொகுதிகளில் அதிமுக வசம் வந்து 3 தொகுதிகள் தான் இருக்குது. 10 தொகுதிகள் வந்து திமுக கூட்டணி கிட்ட தான் இருக்குது. ஆனால் உட்கட்சி குழப்பங்கள் வந்து கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த 3 மாவட்டங்களையும் திமுகவுக்குள்ள எத்தனை கோஷ்டி இருக்குன்னே தெரியாத அளவுக்கான உட்கட்சி குழப்பங்கள் மலிஞ்சு போயிருக்கு. இது கடந்த மக்களவைத் தேர்தலே வந்து இது சுட்டிக்காட்டப்பட்டது. அங்கே எம்பி தொகுதிக்கு இங்கே தொகுதி பார்வையாளராக போனவங்கலாம் வந்து உட்கட்சி குழப்பங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் அப்படின்னு எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து உட்கட்சி குழப்பங்கள் இருக்குது. எம்எல்ஏ ஒரு பக்கமாக இருக்கிறதும் அமைச்சர்கள் ஒரு பக்கம். இந்த இடத்துல வந்து அமைச்சர் துரைமுருகன், அமைச்சர் காந்தி 2 அமைச்சர்கள் வந்து இந்த பகுதியில் இருக்கிறாங்க. இதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து அமைச்சர் காந்திக்கு எதிரில் வந்து கோஷ்டி இருக்குது. அமைச்சர் காந்தி வந்து இதுதான் வந்து அவருடைய கடைசி டேமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பேசப்படுது. அவருமே வந்து எல்லா அமைச்சரவை மாற்றங்கள்லையும் ஸ்டாலின் அரசு அமைஞ்சதுலேருந்து எல்லா அமைச்சரவை மாற்றத்தப்பையுமே காந்தியினுடைய பதவி பறிபோக போகுது அப்படின்ற செய்தி தான் வந்து முதல்ல இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு கடைசி நேரத்தில் வந்து தப்பிச்சிருப்பார், பார்டரில் வந்து தப்பிச்சு போயிருப்பார். அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. மாவட்டத்துக்குள்ளே அவருக்கு இருக்கிற எதிர்ப்பு, மாவட்ட நிர்வாகத்தில் வந்து கட்சி மாவட்ட நிர்வாகத்தில் அவருடைய மகனுடைய தலையீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து முன்னிலைப்படுத்த விரும்புறது, அதை வந்து மற்றவர்கள் விரும்பாதது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு. அதை தாண்டி சில சமூக கணக்குகளுமே அங்கே இருக்குது ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். திருப்பத்தூரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, திருப்பத்தூரில் வந்து மொத்தம் இருக்க 4 தொகுதிகளில் 3 திமுக வசம் இருக்குது, 1 வந்து அதிமுக வசம் இருக்குது. அந்த ஒரு தொகுதி எதுன்னு பார்த்தோம்னா வாணியம்பாடி. வாணியம்பாடியில் வந்து கடந்த முறை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து போட்டிட்டு இருந்தாங்க. வாணியம்பாடியில் இருக்கிற பிரச்சனை எப்படின்னா, தொடர்ச்சியாக வந்து நீங்கள் கூட்டணி கட்சி கொடுக்குறீங்க, அதுவும் வந்து அதில் ஒரு முஸ்லீமே வந்து தொடர்ச்சியாக போட்டிடுறாரு அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இப்போது அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிற தேவராஜ் வந்து வாணியம்பாடி தொகுதியில் தான் சீட் கேட்டிருந்தார். ஆனால் அவரை வந்து ஜோலார்பேட்டையில் நிறுத்திட்டு வாணியம்பாடியை வந்து முஸ்லீம் லீக்குக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போவே வந்து அதில் ஒரு எதிர்ப்பு வந்தது. ஏன்னா இந்த பழைய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு பேச்சு இருக்கும். என்னென்னா, துரைமுருகனுக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணிக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு.
இதை பலர் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபிலுமே வந்து இதை சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, மாமா மச்சான் பேசிக்குவாங்க. துரைமுருகனுக்கு எதிராக ஒரு வீக்கான கேண்டிடேட்டை தான் கேசி வீரமணி வந்து ஃபீல் பண்ணுவார். வீரமணிக்கு எதிராக ஒரு வீக்கான கேண்டிடேட் நிற்கிற மாதிரி தான் துரைமுருகன் பார்த்துக்குவார். ஸோ 2 பேருமே வந்து சட்டப்பேரவைக்கு போகணுன்றதுல வந்து அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் தேவராஜ் வந்து இந்த முறை கேசி வீரமணியை தோற்கடிச்சிருந்தார். ஒரு சின்ன வித்தியாசத்தில் வந்து ஒரு தோற்கடிச்சிருந்தார். அவருமே வந்து வாணியம்பாடி தொகுதிக்கு மாறுற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கிறார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரி பண்ண வேண்டியிருக்கும். வேலூரில் வந்து ஆப்வியஸாக சொல்லவே வேணாம், துரைமுருகனுக்கும் அங்கே இருக்கிற புதுசாக உருவாகிருக்க அந்த கட்சியினருக்கும் இருக்கிற பிரச்சனை. துரைமுருகனை வந்து அவர் ஒரு சீனியராக வந்து தன்னை ஒரு மேலிடத்திலே வச்சு பார்த்துக்கிறார் அப்படின்ற மாதிரியான அந்த மாற்று கருத்துக்கள் இதெல்லாம் வந்து இவர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் வேலுவுக்கு பெரிய அளவிலான பிரச்சனை இருக்காது. ஏன்னா கள்ளக்குறிச்சி வந்து நம்ம வடக்கு மண்டலத்தில் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மண்டலத்தில் பேசும்போதே சொல்லியிருந்தோம், விழுப்புரத்துலேருந்து பிரிஞ்சதுனால அங்கே இருக்கிற கள்ளக்குறிச்சி வந்து 2 மாவட்டங்களாக இருக்குது, 2 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சங்கராபுரம் உதயசூரியன், ஒருத்தர் வந்து ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன். இவங்க 2 பேருமே வந்து பொன்முடிக்கு எதிராக ஓரளவுக்கு வந்து வேலுடைய அணியில் வந்து சேர்ந்து இருந்தவங்க. அதில் சங்கராபுரம் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன் 2 பேருமே பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டப்போ அமைச்சர் பதவிக்கு முயற்சி செஞ்சவங்க. ஸோ அங்கே வந்து கள்ளக்குறிச்சியில் வேலுவுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்கு. திமுக ஆட்சி காலத்தில் ரொம்ப பிரச்சனைக்குரிய மாவட்டம் இருந்தது வந்து கள்ளக்குறிச்சி தான். அங்கே வந்து கலவரம் நடந்ததாக இருக்கட்டும், கள்ளச்சாராய மரணங்கள், இந்த 2லையுமே வந்து இவங்களுடைய பேர் வந்து பயங்கரமாக அடிபட்டது. இந்த கள்ளச்சாராய விவகாரத்துலலாம் வந்து சங்கராபுரம் உதயசூரியனும் ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயனும் வந்து செக்ரட்டரியேட்டில் வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அதிமுக வந்து எங்களை தப்பாக வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி அந்த கலவர விவகாரத்துலையுமே வந்து இவங்க 2 பேருடைய பேரும் வந்து பேசப்பட்டது. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு வந்து ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது, இந்த ஆன்டி இன்கம்பன்சி எப்படி வந்து ப்ளே ஆகும். இவங்க 2 பேரும் வந்து கடந்த 10 வருஷமாக எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. ரிஷிவந்தியம், சங்கராபுரம் 2 தொகுதியும் வந்து கடந்த 10 வருஷமாக வந்து திமுக வசம் தான் இருக்குது. இதில் இன்னொரு தொகுதியான உளுந்தூர்பேட்டையில் ஏற்கனவே வந்து வெற்றி பெற்ற முன்னாள் எம்எல்ஏ குமரகுருவே வந்து மறுபடியும் களமிறங்க வாய்ப்பு இருக்குது. அவர் கடந்த முறை கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியிலே வந்து போட்டிட்டார். அவரே வந்து மறுபடியும் களமிறங்க வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய நெருங்கிய நண்பர். அது திருநாவலூர் தொகுதியாக இருக்கும்போதுலேருந்தே வந்து அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறவர். ஸோ வந்து அவருக்கும் வந்து அங்கே ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது. இதை தொகுதியாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் இருக்க 4 தொகுதிகளில் கள்ளக்குறிச்சி தனி தொகுதியில் கடந்த முறை வந்து காங்கிரஸ் கட்சி போட்டிட்டது. காங்கிரஸ் கட்சி போட்டிட்டு அதிமுக தோத்து போனாங்க. மற்ற 3 தொகுதியிலையும் திமுக கைப்பற்றிருச்சு. கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை இந்த 2ம் வந்து திமுகவுக்கு கொஞ்சம் வீக்கான தொகுதிகள் தான். இந்த 2 தொகுதிகளிலையும் சங்கராபுரத்திலையும் ரிஷிவந்தியத்திலையும் இவங்களுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்றத தாண்டி எம்எல்ஏக்களுக்கு எதிரான மனநிலை எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து ரிசல்ட் இருக்கும். இதில் ஏவா வேலுவுக்கான ரோல் பெருசாக இருக்காது. ஏவா வேலுவுக்கான உண்மையான சவால் தருமபுரி சேலத்தை வந்து அதிமுக பாமக கிட்ட இருந்து கைப்பற்றுறதும் பழைய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற உட்கட்சி குழப்பங்களை சரி பண்ணுறதும் தான். திருவண்ணாமலையும் கள்ளக்குறிச்சியும் ஒரு பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்கறதா இருக்கு. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்திற்கும் நன்றி. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு and அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். BSc, MSc and post basic BSc. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.